சேலம் அருகே வீட்டில் இருப்பு வைக்கப்பட்டிருந்த பட்டாசுகள் வெடித்ததில் வீடு இடிந்து முற்றிலும் தரைமட்டமானது. இதில் மூதாட்டி ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். சேலத்தை அடுத்த கொல்லப்பட்டியை சேர்ந்த பாலுசாமி தீபாவளி பண்டிகையை ஒட்டி பட்டாசு கடை வைக்க அனுமதி பெற்றிருந்தார். இவர் வீட்டில் இருப்பு வைத்திருந்த வெடிகள் எதிர்பாராத விதமாக நேற்று வெடித்தன. இதனால் வீடு முற்றிலும் இடிந்து விழுந்து தரைமட்டமானது. இந்த விபத்தில் மூதாட்டி லட்சுமி அம்மாள் இடிபாடுகளில் சிக்கிக் கொண்டார். தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு துறையினர் படுகாயங்களுடன் மூதாட்டியை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்த வெடி விபத்தால் அருகில் இருந்த 4 வீடுகளும் முற்றிலும் சேதமடைந்தன. அந்த அம்மா மட்டும் வீட்டில் அவங்களுக்கு குழந்தைங்களுக்கு சமைக்கிறதுக்கு வீட்டில் இருந்து சமையல் பண்ணிட்டு இருக்குங்க. அந்த நேரத்தில் ஏதோ அசம்பாவிதம் உள்ளே இருந்த பட்டாசெல்லாம் வெடி பிடிச்சி வீடு வெடிச்சு போயிடுச்சுங்க. டெம்பரவரி கிராக்கர் ஷாப்பு இங்கே ஃபயர் ஆகிடுச்சு. இந்த ஃபயர் ஆனதில் பக்கத்தில் இந்த பில்டிங் அப்படியே உட்காந்துருச்சு. அது வீட்டில் ஒரு அம்மா வந்திருக்காங்க, ஒரு பால்சாமியோட அம்மா. அவங்க காலில் அந்த பில்டிங் டெப்ரிஸ் உட்காந்தால லைட்டாக அடிப்பட்டு